பச்சை பயிர் குழம்பு வைக்கலாம். அதுக்கு இந்த பச்சை பயிர் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் இப்போ குழம்புத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு. இந்த குழம்பு நம்ம குக்கரில் தான் பண்ணுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்துக்கு எண்ணெயே கொஞ்சம் தான் ஊற்றுறாங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும். நான் அம்மா சமையல் ஆயில் நிறையா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூடியூப்புக்காண்டி நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுல்ல. பாருங்கள், இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்ம இந்த பச்சை பயிர் வச்சுருந்தோம்ல வறுத்து, அதை நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை வேக வைக்கல இந்த பயிர். இந்த பயிர் வேகும் போது தண்ணியெல்லாம் இழுத்துரும். நான் குக்கரில் தானே நம்ம ஒரு 4 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பயிரில் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுட்டு திரும்ப நம்ம குழம்பு வச்சோன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி குக்கரில் வச்சோன்னா ரொம்ப குலைவாக இருக்காது, நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி விசில் விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப குலையாமல் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஆனால் வெந்திருக்கு. ஆனால் ரொம்ப குலைவாக இல்லை. பார்த்தீங்களா, குக்கரில் வைக்கிறது இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாக வச்சோன்னா அந்த பயிரை மட்டும் தான் சாப்பிட முடியும். இப்படி கொஞ்சம் தண்ணியாக வச்சா அப்படி ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணால் கூட வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழம்பெல்லாம்.